கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தலைப்பு, மனித தகப்பனைப் போல தேவபிதா ஏன் எனக்கு உதவி செய்து நேசிக்கல. மனித தகப்பன், தேவனாகிய தகப்பன், இரண்டு விதமான தகப்பன்களை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பூமிக்குரிய தகப்பன், விண்ணிற்குரிய தகப்பன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நம்ம ஜெபத்தில் சொல்லுகிறோம். பூமியில் எல்லோரும் நம்ம அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு தகப்பன் உண்டு, அப்படித்தானே? இப்போது வேதத்தில் ஆண்டவர் தேவன் தம்மை தகப்பனாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ரோமர் 8:15 சொல்கிறது, அப்பா பிதாவே என்று. ஐயா சாமின்னு இல்லை, நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்கள ஐயா சாமி தான் அதிகமாக வரும் இல்லையா? சாமி தான் அதிகமாக வரும். அப்பா பிதாவேன்னு அதிகமாக பேசி என்ன செய்யணும்? பழகணும். உச்சரிப்புகளும் சரியாக இருக்கணும். சரி, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். 1 யோவான் 3:1 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மையில் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் ரொம்ப வியந்து சொல்கிறான். அப்போது காட் இஸ் அவர் ஃபாதர். இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நடைபெறுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துக்குரிய தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருந்த நாம் தேவனுடைய நித்தியமான தகப்பனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் தேவன் தகப்பன் தானா? அப்புறம் அவ்வளோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்க. அப்பா பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேணாம், சரியா? அவர் எங்கே மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாரோ, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் தான் அப்பா பொறுத்து நைட்டில் தண்ணி போட்டு வருவாரோ, யார் அடிப்பாரோ உதைப்பாரோ, நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம், இப்படிப்பட்ட ஒரு டெரர் சூழ்நிலை இருக்க முடியாத தகப்பன் இல்லையே. நம்முடைய தகப்பன் விண்ணுக்குரிய தகப்பன், எல்லா விதத்திலும் ஹி இஸ் த பர்ஃபெக்ட் ஃபாதர். சரி, இப்போ நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் இந்த லைஃப் சிச்சுவேஷன்ஸ் நிறைய ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று, பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே மனித பிதாவை விட ரொம்ப டாப்பில் இருக்கணும் இல்லையா? கம்பேர் பண்ணி பார்க்குறவள கம்பேர் பண்ணியே பண்ண முடியாத அளவுக்கு இஸ் ஸோ கிரேட். அப்போது மனித தகப்பன் தேவ தகப்பன் பார்க்கும்பொழுது முக்கியமாக தகப்பனிடத்தில் நம்ம என்ன பெறுகிறோம்? அன்பு, த லவ். ஒரு அப்பாவிடத்துலேருந்து மிக முக்கியமாக நம்ம பெறுகிறது என்ன? அன்பு. தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறான். அப்போது அதை விட அதிகமாக யார் நேசிப்பார்? தேவன் நமக்கு தகப்பனாவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பாவ நிவாரணம் செய்து ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து என்ன செய்தார்? நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறார். அப்போ அவ்வளோ செஞ்சவர் வந்து எவ்வளோ நேசிப்பார்ல. அதனால தான் 1 யோவான் 3:1 நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுவதனால வாட் அ கிரேட் லவ் தட் காட் இஸ் லேவிஷ்ட் ஆன் அஸ். நம்ம இவ்வளோ பெரிய அன்பை பொழிஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம். சரி, அவ்வளோ அன்பை பொழிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த மனித தகப்பனை விட தேவ தகப்பன் பிதாவாகிய தேவன் அதிகமாக செய்வார்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கக்கூடாதா? எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருகிறது, குறைந்தபட்சம் இந்த மனித தகப்பனை போலாவது சில விஷயங்கள் அவர் செயல்படுறாரா? தேவ தகப்பன் எல்லா விதத்திலும் இஸ் ஸோ கிரேட்டர் தென் அவர் ஹியூமன் ஃபாதர். அது ஒரு பக்கம் இருக்குது. அவர் நமக்கு நித்திய வாழ்வு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு, நிறைய காரியம் செஞ்சுருக்காரு. ஆனால் லைஃப் வாழ்க்கை பகுதிகளில் சில நேரங்களில் அட்லீஸ்ட் நம்ம தகப்பன் செயல்படுற மாதிரி அவர் செயல்படுறாரா? யாரெல்லாம் செயல்படுகான்னு சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவோட நல்லா செயல்படுறான்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஒரே கேள்விக்குறிக்குள்ள வந்துட்டீங்கண்ணா. எப்படி? இப்போது உங்கள் அப்பா வந்து ஒரு 10 லட்ச ரூபா காசு வச்சுருக்காருன்னா அவருக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சப்போர்ட் பண்ண முடியும். உங்கள் அப்பா 10 லட்ச ரூபா இல்லை ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்காருன்னா உங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை வருது, ஒரு 9 கோடியோ 5 கோடியோ எவ்வளோ அவங்க அவர் எவ்வளோ வச்சுக்காரோ அதன் அடிப்படும். வந்தால் தகப்பன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுவார்? அவர்கிட்ட 10 கோடி இருந்தால் சொல்லுங்களா? டக்குன்னு அப்படியே உட்காந்துருக்குறீங்க. சத்தமாக சொல்லுங்க பிரதர். சொன்னால் அந்த சத்தம் இப்படி வரணும், கூரைய தொடுற மாதிரி வரணும், ரகசியம் பேசுகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அதுவும் நம்ம ஒரு கூடுகளிலிருந்து ஒரு பதிலை சொல்கிற பொழுது அந்த பதில் வந்து கூடுகளில் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கேட்கணும். குறைஞ்சபட்சம் எனக்காவது கேட்கணும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்?
இப்போது உங்கள் அப்பாவுக்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது, இல்லை ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சுது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை? 10 கோடி ரூபா தேவை. உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 10 கோடி வரைக்கும் இல்லையா? அட் இஸ் லெவல் ஆஃப் பெஸ்ட் ஆஸ் மச் அஸ் ஹி ஹேஸ். எவ்வளோ இருக்கோ அது வரல. அப்போது உலக தகப்பம் வந்து அவருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த முழு கெப்பாசிட்டியும் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவர் என்ன செய்கிறார்? ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் தேவன் அப்படி செயல்படுறாரா? தேவன் அப்படி செயல்படுகிறாரா? இப்போ உதாரணமாக உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அப்பா வந்து பார்க்குறார் பையன் படுற கஷ்டத்தை, எல்லாம் பொண்ணு மகள் படுகிற கஷ்டத்தை. அப்போ அப்பா அந்த கஷ்டத்தை பற்றி அறிய வருகிறவள எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? எவ்வளவுக்கு அவரால் முடியுமோ அவ்வளவுக்கு அந்த கஷ்டத்தை என்ன செய்வார்? அவன் கஷ்டப்பட்டா என்ன, நஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருப்பாரா? உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க அப்படி. இருந்தாலும் நார்மல் ஃபாதர்ஸ் அப்படி இருக்கிறதில்ல. கடன் வாங்கியாவது தங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல விதமாக வைக்கணும்னு என்ன செய்வோம்? ஆசைப்படுவாங்க. அப்போது ஹியூமன் ஃபாதர், டிவைன் ஃபாதர் இல்லை ஹெவன்லி ஃபாதர், ரெண்டு பேர்கிட்ட என்ன வித்தியாசம் இல்லை பார்க்குறோம்? உலகத்தில் இருக்கிற அப்பா எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிறோ அந்த கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு தேவைன்னா என்ன செய்கிறார்? எனக்கு 10 கோடி ரூபா அவசியம் தேவை. அவர் என்ன பண்ணுவார்? சரிப்பா, நான் என்ன செய்கிறேன், சொத்தெல்லாம் விற்று தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது மாதிரி உங்கள் அப்பா என்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து மேக்ஸிமம் சார் செய்வார். இப்போது நம்ம சில காரில் முன்வைப்போம். இப்போ எனக்கு வந்து அவசரமாக 1 கோடி ரூபாய் தேவைப்படுது, எனக்கு 2-3 கோடி ரூபாய் தேவைப்படுது இல்லையா? சமீபத்தில் கூட ஒரு மேட்ரை பார்க்குறவுள்ள ஒரு 4-5 கோடி ரூபா தான் நல்லாயிருக்கும். நான் கேட்கல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது அதை வந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தரலாம்ல. அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை வருது. அப்படி நம்ம போய் ஜெபம் பண்ணுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க, நம்ம தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். உடனே ஆண்டவர் வந்து என் பிள்ளைக்கு இல்லாததா எனக்கு அப்படி சொல்லிட்டு உடனே அள்ளி கொடுக்குறாரா ஒரு 5 கோடியை உடனே? நம்ம அப்பா கிட்ட காசு இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு 4 வருஷம் காத்திருக்க சொல்லுவாரா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு காத்திருடான்னு சொல்லிட்டு பையனை 10 வருஷம் காத்துக்க வைப்பாரா? தேவைன்னு தான் பணம் தூக்கி கொடுத்துருவார் இல்லையா? சரிதானே? அப்போது என்ன பார்த்தோம்? எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வரும், ஒரு நெசசிட்டி வரும், ஒரு நீடு வருது. அது வந்து ஒன்றும் தேவையில்லாத நீடு கிடையாது, அவசியமானது. எனக்கு தேவை அப்படின்னா நம்ம ஃபாதர் என்ன பண்ணிடுறாரு? உலக தகப்பன் நம்மகிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட பிள்ளைங்கிற பாசத்தில் என்ன பண்ணிக்கிறாரு. அப்போது நமக்கு ஒரு தேவைன்னு தான் நம்ம உலகத்து தகப்பனை என்ன பண்ணிக்கிறாரு? அவருக்கு எவ்வளோ முடியுமோ அதில் செஞ்சுறாரு. நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறத அவர் என்ன செய்ய மாட்டார்? விரும்பாட என் பையன், என் பொண்ணு என் கஷ்டத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு விரும்புகிறார். இன்கேஸ் நம்ம அப்பாவுக்கு ஒரு வியாதியை குணமாக்குற ஆற்றல் கொஞ்சம் ஒரு மேஜிக் பவர் உள்ள அப்பான்னு வச்சுக்கோங்க. கற்பனை தான். இப்போ நமக்கு காய்ச்சல் வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, இல்லை கழுத்து வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, முழுகு வலி, ஏதாவது ஒரு வலி வந்துச்சு. நம்ம அப்பா வந்து என்ன பண்ணுறார்? அவர் ஒரு வைத்தியர். அவர் தொட்டால் என்ன ஆகிடும்? ஸோ அப்படி ஒரு மேஜிக் பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து நம்ம நோயை குணமாக்க முடியும்னு அவர் என்ன பண்ணிடுவார்? குணமாக்கிடுவார். அப்படி தானே? ஆக்குவாராக்க மாட்டாரா? ஆக்குவார். இப்போ இவ்வளோ விஷயம் ஒரு உலக மனிதன் செய்வான். உலக மனிதனுக்கே வந்து நமக்கு ஒரு வியாதி வந்தால் முழுசாக குணமாக்க முடியும் அப்படின்னா உடனே பண்ணிடுறாரு. இப்போ ஆண்டவர் வந்து டிவைன் ஹீலர் இல்லையா? அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படிங்கிறவல்ல, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஒரு மந்திரம் தந்திரம் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. வியாதி என்ன செஞ்சிடும்? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வியாதி வருது. காய்ச்சல் வருது, தலைவதரை வருது, வயிற்று வலி வருது, மூக்கு வலி வருது, முதுகு வலி வருது, ஏகப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் வருது. லங்ஸில், லிவரில், ஹார்ட்டில், அங்கங்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. எல்லாவற்றுக்கும் ஹீலிங் கிடைக்குதா? இப்போ சிலர் வந்து அப்படியே தலைமொழியால் குணமாகறோன்னு சொல்லி தொண்டை கிளிகிறது கத்துறாங்க. நமக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்னு கத்துறாங்க. வியாதி இருக்கக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் போன மாதம் எப்படி இருந்து கேட்டால் ஒரு 2 வாரமாக கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்து இப்போ கர்த்தருடைய கிருபையினால் பரவாயில்லம்பாங்க. ஆனால் பிரசங்கம் பண்ணது என்னது? வியாதியே வராதில்ல, தழும்புகளால் சுகமானு. அப்புறம் எது காய்ச்சல் வரக்கூடாது, தலைவலி வர ஒன்றும் வரக்கூடாது. என்ன மாத்திரை, ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கல என்னென்னா அதான் ஒரு 2-3 வாரமாக உடம்பு கொஞ்சம்
அவ்வளோ சரியாக இல்லை, அதனால் டாக்டர்கிட்ட கொஞ்சம் மருந்து வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் பிரசங்கம் பண்ணுறது என்னது? தலைமுறை சுகமாகிறோம், தலைமுறை சுகமாகணும் கூடி வருகிற மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது. அப்புறம் அண்ணனுக்கோ தம்பிக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இங்கே அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட். இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இப்போது நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு வியாதியை குணமாக்க இருந்தால் உடனே குணமாக்கிறார்ல. இப்போ நம்ம வியாதியெல்லாம் ஆண்டவர் நினச்சா உடனே போடல. எதுக்குன்றது கஷ்டப்படணும்? ஒரு வைரல் ஃபீவர் வந்தாலே ஒரு வாரம் இருந்துக்கிட்டு தான் போகுது. நாமளும் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு அது வந்துக்கிட்டு அது வழியாக தான் போகுது. அப்படிலாம் இருக்குல்ல. அப்புறம் எப்படி வந்து தேவன் அன்பானவர் அப்படிங்கிறோம்? God loves us more than our human father, worldly father. அவரை விட இப்போ ஆண்டவர் என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறார். அந்த தேவையை நான் ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது அந்த தேவையை உடனே தரவில்லையே, தந்தாலும் முழுசாக தரமாட்டேங்காரே. சில வேளை பார்த்தீங்கன்னா சில சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் விதமான ஒரு விபத்து ஏற்பட்டு ஏதோ கர்த்தருடைய கிருபை தான் பிரதர் உயிர் பிழைச்சது, ஆனால் ஒரு கால் ஒரு கை போச்சு, ஃப்ராக்சர் ஆச்சு, இடுப்பு இதாகிடுச்சுது, ஆனாலும் உயிர் பிழைச்சிட்டோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? தேவனுடைய கிருபைனா. ஆனால் தேவனுடைய கிருபையை அதை முழுசாக விபத்தை வராமல் தடுக்கலை. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் கால் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, கர்த்தருடைய கிருபையினால் வண்டி மட்டும் தான் வீணாச்சுன்னு சொல்கிறோம். இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ சிந்திக்கிறீங்களா? இப்போது தேவன் வந்து உலக தகப்பனை விட அன்புள்ள ஒரு தகப்பன் அறிந்திருக்கிறோம். அந்த அன்புள்ள தகப்பன் when I have some need, when I have some difficulty, when I have some want, ஏன் ஹெல்ப் பண்ணலை? when I am sick, why he doesn't heal me? கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? அப்போ எப்படி how can we know that God loves us? எங்கள் அப்பாவுக்கே வந்து எனக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குணமாக்க வரல, இந்த உடம்பு குணமாக்கிடுவார்ல. ஒரு பணத்தை வேணால் உடனே கொடுத்துருவார். ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துலேயே இருந்து முடியட்டுன்னு அவர் விடுவாரா? உலகத்தை சொல்ல மாட்டார்ல, கஷ்டம் இருக்குது நல்லதுப்பா அப்படி இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை, அவரால் இயன்ற செய்வார். அப்போது தேவனுடைய அன்பை எப்படி அறிந்து கொள்வது? இங்கே தான் பார்க்க வேண்டியது. இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இப்படியும் வாழ்ந்துட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் எல்லாவற்றை விட நான் அதிகமாக நேசிக்கிறார் சொல்ல விளங்கி கொள்ள மாட்டாங்க. தேவன் எப்படி நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் he is all powerful. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை நேசிக்கவில்லை. புரிகிறதா? புரிச்சிட்டிங்களா? he can do anything whatever he wants. அவர் செய்ய நினைச்சது எல்லாம் எனக்கு செய்ய முடியும். அவர் செய்ய நினைச்சது எல்லாம் செய்ய முடிஞ்சு அப்படி எனக்கு செஞ்சால் எனக்கு எவ்வளோ நன்மை நடக்கும். ஆனால் தேவ அன்பு இவ்விதமாக வெளிப்படவில்லை. அவருடைய வல்லமையின் அடிப்படையில். அப்படின்னு அர்த்தம் என்ன புரிஞ்சிட்டீங்க? அவர் வல்லவராக இருக்கிறதுனால அந்த வல்லமையால் எவ்வளவு நடக்குமோ அவ்வளவு நடத்தி நம்மை நேசிக்கிறதில்ல. இப்போ நம்ம தகப்பன் எப்படி நேசிக்கிறார்? நம்முடைய உலக தகப்பன் எப்படி நேசிக்கிறார்? ஏன்ற வரைக்கும் கடைசியில் ஒரு பொருள் இருந்தால் கூட அதையும் சேல்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச எல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா செய்கிறார்ல. ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் கிடையாது. அவருடைய சர்வ வல்லமை எதையும் செய்ய அலோவ் பண்ணல. அப்போ ஏன் என்னுடைய கஷ்டத்தை அவர் தீர்க்கலை? ஏன் என்னுடைய தேவை தரல? ஏன் என்னுடைய வியாதியை குணமாக்கலை? ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கல? கேட்டாலும் முழுசாக கேட்கலையே. ஒரு நாள் கேட்குறார், ஒரு நாள் கேட்க மாட்டேங்கிறார். அன்று ஒரு நாள் நான் வியாதியாக இருந்தபொழுது ஜெபித்தேன், குணமடைந்தது. இன்னொரு நாள் வியாதியாக இருந்தபொழுது குணமடையலை. ஒரு நாள் செய்கிறாரு, ஒரு நாள் செய்யலை. ஒரு நாள் ஒரு முறை ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்த பொழுது உடனே ஹெல்ப் பண்ண, இன்னொரு முறை செய்யலை. ஆக செய்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறார். அப்படிலாம் இருக்குது. இப்போது என்ன பார்க்குறோம்னா, தேவன் தம்முடைய சர்வ வல்லமையின் அடிப்படையில் நம்மை நேசிக்கவில்லை. அப்படி நேசித்திருந்தால் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே, புரியுதா? அக்கார்டிங் டு ஹிஸ் பவர், அவருடைய வல்லமையின்படி நம்ம நேசித்திருந்தால் அந்த நேசம் நாம் எதிர்பார்த்த எல்லாத்தையும் செய்யும். ஆனால் அவர் அப்படி அல்ல நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான். உலகம் தொடர்பாக, இந்த பூமி தொடர்பாக, நம்முடைய வாழ்வு தொடர்பாக God has a plan. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் நம்மை நேசிக்கிறார், வல்லமையின் அடிப்படையில் அல்ல. அவருக்கு எல்லாம் செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் நம்மை நேசிக்கிறதாக இருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, நான் ஒருபோதும் சாவதும் இல்லை. ஏன்?
நான் 90 வயசானாலும் சரி, இல்லை 100 வயசாலும் எனக்கு யாராவது தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் கேட்பார். அவர் நேசிக்கிறவர் தானே. நம்ம விண்ணப்பத்தை என்ன செய்வார்? கேட்பார். அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் யாருக்குமே தேவனை தேடுகிற யாருக்கு என்ன கிடையாது? கஷ்டம் கிடையாது, கடன் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோ அவங்க என்ன செய்ய முடியும்? they will not lack anything. புரிகிறதா? ஒரு பிரச்சனை இல்லை. சரி, மறிக்க போகிற மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா மறிக்க வேண்டியதில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஆயுளை நீட்டி கொடும். ஒரு தகப்பன் வந்து ஒரு மகனோ மகளோ ஒரு மறிக்கிற சூழல் இருக்கும் பொழுது மறிக்க விடாதபடிக்கு பாதுகாக்க முடியும்னு வச்சுங்களேன். ஒரு கற்பனை அப்படி யாரும் பண்ண முடியாது. எவ்வளோதான் அன்பு நேசிக்கிறவங்க இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. நம்ம சங்கீதம் 49 தானே வாசிக்கிறோம், ரைட்? அப்போது அது பண்ண முடியும். இன்கேஸ் பண்ண முடியும்னு வச்சுங்க, யாராவது ஏதாவது ஒரு தகப்பன் அப்படி பிள்ளைகளை சாக விடுவாரா? ஏன்? அவருக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நம்முடைய தகப்பன் நமக்கு ஜீவனை தர முடியும், சாகுடம் பாதுகாக்க முடியுமே. ஆனால் எத்தனை பேர் இளம் வயதிலேயே என்ன செய்கிறாங்க? மறிக்கிறாங்க இல்லையா? சின்ன வயசில் மறிக்கிறாங்க, நடுவத்திர வயசில் மறிக்கிறாங்க, அதிக வயசில் மறிக்கிறாங்க. அப்போ தேவன் வந்து தம்முடைய வல்லமையின்படி செயல்பட்டால் நமக்கு என்ன இல்லை? சாவு இல்லை. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் வந்து வல்லமையின் அடிப்படையில் அவருக்கு எவ்வளோ முடியுமோ அதையெல்லாம் தம்முடைய பிள்ளைக்கு செய்து அவனை நேசிக்கிறதாக இருந்தால் என்ன நடக்கும்? நாம் அந்த உலகத்தோடு ஒரு நாளும் வெளியேற மாட்டோம். 90 வயசாகிறவர்கள நீங்கள் சாக விரும்பி நினைக்கிறீங்களா? 95 ஆகிறவங்கள நினைக்க மாட்டீங்க. வெளிப்படையாக சொல்லுவீங்க, போயிடும்ப்பா. நிறைய பேர் போயிடுன்னு போனீங்க. ஏன் சொல்ல தெரியுமா? இனி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும். இருக்க முடியாதுன்னு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டிங்க இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து கடைசியில் ரொம்ப நாள் நல்லா இருந்தாங்க, பேசி பழகில இருந்திருக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட பாட்டி எப்படின்னு கேட்டால், அவ்வளோதான்ப்பா, போக வேண்டியதான்ப்பா அவனு. அப்போ நான் நினச்சி பார்த்து நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஊழியக்காரன் கிடையாது, அவங்க சாகிறதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்க போகணும்னு விரும்பி போகலை, வேறு வழி இல்லை, போய் தான் பார்க்கணுன்னு வருத்தத்தோடு என்ன செய்கிறாங்க? போயிடணும்ப்பா கர்த்தரிடத்தில் அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அந்த வியாதி வாழ்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய சர்வ வல்லமையின்படி நடந்து நம்மை நேசிக்கிறத வெளிப்படுத்துகிறதா இருந்தால் நாம் யாரும் பிறந்தவங்க என்ன செய்கிறதில்ல, மறிக்கிறது இல்லை, நமக்கு கஷ்டமே இல்லை. அப்புறம் எதுக்குங்க பரலோகம்? ஆண்டவரே இதே போதும், இட் இஸ் எனஃப். இல்லை, எனக்கு என்ன குறை இருக்குது? எனக்கு வியாதி இல்லை, எனக்கு பண நெருக்கடி இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு விபத்து இல்லை, எனக்கு சாவு இல்லை. அப்போ நான் ஏன் அங்கே பரலோகமே என் சொந்தமேன்னு அங்கே போய் இது பண்ணிகிட்டு இருக்கணும்? பரலோகமே என் சொந்தமேன்னு நான் அங்கே போய் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பாட வேண்டிய தேவையில்லை. இந்த பூமி எப்போதுமே எனக்கு கஷ்டமில்லாத உலகம். நம்ம இப்போ எல்லாருமே வந்து பரலோகத்துக்கு போகிற ஆசையிலே இருக்கிறோம். உலகத்தில் நான் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சாலே போதும் இல்லையா? நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டு இங்கேயே இருக்கிறது நம்ம ஆயத்தமாக தான் இருக்கிறோம். ஓரளவு கஷ்டம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சமாளிச்சுட்டு இங்கே இருக்க தான் விரும்புகிறோம் இல்லையா? அவர் விட மாட்டேங்கார். எல்லாருக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? உலக தகப்பன் அவருடைய இயற்கை வேறு. அதனால தான் எப்போவுமே வந்து தகப்பண்ண உடனே எல்லா விதத்துலேயும் பிதாவாகிய அந்த அந்த விண்ணுக்குரிய பிதாவினுடைய உறவை மண்ணுக்குரிய பிதாவுடைய உறவை ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். மனித தகப்பன் தன்னுடைய வல்லமையின்படி பிள்ளைகளை நேசிக்கிறான். விண்ணுலக தகப்பன் வல்லமையின்படி அல்ல, தம்முடைய திட்டத்தின்படி இந்த பூமியை படைத்து ஒரு குறிப்பிட்ட விதமாக திட்டத்தில் ஓட விட்டுருக்கிறாரு. அவருடைய இட்டர்னல் பிளான் என்னது? நாம் அங்கே போய் சேரணும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் விரும்புகிறபடி எல்லா நம்முடைய தகப்பன் என்னென்ன செய்ய முடியும்னு நம்புகிறாரோ அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போது நம்ம ஆண்டவர் நேசிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ அவருக்கு செய்ய முடிஞ்சு செய்யாமல் இருக்கிறாரு அப்படி நம்ம சிந்திக்கிறோம்ல? இல்லை, அவருடைய திட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூ ஹேவ் டு பிலீவ் காட்ஸ் பிளான். then only you will be able to understand the love of God. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டம் என்ன? நான் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்தி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் நித்தியமாக என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அதில் தான் நீங்கள் அன்பை பார்க்கணும். உலக தகப்பன மாதிரி செய்ய முடிஞ்சது எல்லாத்தையும் அந்த தகப்பன் செய்யணும்னா இவர் என்ன செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்? செய்யக்கூடாது என்பதா? இல்லை, காட்ஸ் பிளான்.
மனிதனுக்குடைய இயற்கை உள்ளதான். இந்த உலகத்தில் வந்து நாம் கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் கூட வாழ வேண்டியது இருக்கும். கஷ்டங்களை நீக்குவார், நீக்காமல் இருப்பார். பிரச்சனை இப்படி தான், இப்படி சொன்னால் நிறைய பேர் வந்து அது வேறு யோசிப்பாங்க, இது என்னடா பிரசங்கம் பண்ணுற அந்த ஆள், நீக்குவாரா நீக்க மாட்டாங்கிறான். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதான் உண்மை. யதார்த்தத்தை பேசினா யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வாழ்வில் நிறைய காரியங்களை தந்திருக்கிறார், தராமலும் இருந்திருக்கிறார். நிறைய வியாதிகளை குணமாக்காமலும் இருந்திருக்கிறார். நிறைய பிரச்சனை வராமலும் செய்திருக்கிறார், சில பிரச்சனை வரவும் விட்டுருக்கிறார். இதான் உலக இயற்கைங்க. இதை மேடையில் இன்னும் பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன உங்களுடைய மனதின் வாஞ்சியின்படி என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். மன வேண்டுதலை உனக்கு தந்த. நம்ம மனம் என்ன வேண்டும்? ஆண்டவரே எனக்கு வியாதியே வரக்கூடாது, அப்படி தானே? இப்போ 91 சங்கீதத்தை படிச்சுட்டு நிறைய பேர் வாதையும் கூடாரத்தை அணுகுவதில்லை, தீங்குவன் அணுகுவதில்லை, அது வராது இது வர சொல்லிட்டு எல்லாத்தையும் அதையே படித்து கிளைம் பண்ணுவான். இப்படி கிளைம் பண்ணவங்க 91 சங்கீதத்தின்படி எல்லா ஆசிரியர்களும் பெறுகிறாங்களா? இப்போ டீப்பாக போன சிக்கல். அப்போ 91 சங்கீதத்தினுடைய அர்த்தம் என்ன? வாதை உன் கூடாரத்தை அணுகான்னு சொல்லப்பட்டிருக்குது. தீங்கு உனக்கு வராது சொல்கிறது. வேடனுடைய கண்ணிக்கு அந்த கண்ணிக்கு இந்த கண்ணி எல்லாம் மீட்டு காப்பாறு சொல்லுவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய திட்டத்தின்படி செயல்பட்டு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தருணங்களிலே நமக்கு நல்லதை செய்கிறார். அதை நாம் நல்லது நினைக்கிறது. சில நேரங்களிலே அவருடைய திட்டம் அதை அலோவ் பண்ணலை. ஒரு முறை வியாதியை குணமாக்குறோம், இன்னொரு முறை வியாதியை குணமாக்கலை. ஒரு முறை கஷ்டத்தை நீக்கிறோம், இன்னொரு முறை நம்ம நினச்சபடி கஷ்டத்தை நீக்கலை. புரிகிறதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சிக்க? அப்போ அவர் செய்கிறார். எப்படி செய்வதும் அவருடைய ஒரு திட்டம், செய்யாமல் இருப்பதும் ஒரு திட்டம். ரெண்டையும் விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசி, அப்படி தானே? தேர் வி ஹேவ் டு ஃபைண்ட் த லவ் ஆஃப் காட். மற்றபடி ஆண்டவரே உங்களுக்கு செய்ய முடிஞ்சிருக்குமே. அவன் மரியாள் வந்து அல்றவில்லை, எப்படி மார்த்தா வந்து அல்றவில்லை, நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டானே. இல்லை, அவன் மரித்திருக்கவே கூடாதுன்னு சொன்னால் அங்கே இருந்து அதை செய்ய முடியும் இல்லையா? அப்போது சில விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. உயிரோடு எழுப்புறவராகவும் இருக்கிறாரு, ஆனால் உயிர் பிச்சை கேட்டால் தராதவராகவும் இருக்கிறார். இதெல்லாம் நம்மளால் என்ன முடியாது? ஹியூமன் மைண்டை கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆன்மீகங்கிறது தான். நம்ம ஆன்மீகம் இப்படியே வச்சா குடுமி அடித்தா மொட்டை. அவர் செய்வார்னு சொல்லு, இல்லை சொல்ல செய்ய மாட்டான்னு சொல்லு. கலந்து சாம்பார் தரமாக பேசக்கூடாது. சில நேரம் செய்வார், சில நேரத்தில் செய்ய மாட்டார், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதனால தான் அந்த சாம்சன் போல் பிரசங்கம். ஆமாம், எல்லாம் செய்வார்ப்பா. நீ கொஞ்சம் போதல் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு போதல் இப்படி தான் பேசுகிறார். நீ சாக விரும்பினா நீ சாக வேண்டான்னா எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குங்கிறாரு. சரி, யார் யார் உயிரோடு இருக்குங்க அவங்கள பாருங்கள். இப்போ அவங்கள முந்தி போயிட்டோன்னா நம்ம பார்க்க முடியாது. பின்னால் இருக்கிறவங்க இந்த இப்போ சாக மாட்டேன்னு சொல்லியிருக்க ஆட்கள் எத்தனை பேர் சாகாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் 200-300 வயசில் இருக்க போகிறாங்களோ நீங்கள் பார்த்துங்க. ரைட். அப்போ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில் அவருடைய அன்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ வில் பி டிசப்பாயிண்டட். எப்படி பார்க்கணும்? அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், இதில் நிறைய விஷயங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. எத்தனையோ தருணங்களில் வந்து எத்தனையோ சில ஆபத்தில் வராதபடிக்கு என்ன ஆண்டவர் தடுத்திருக்க நிச்சயமாக உணர முடியும். ஆனால் சில வேளை வந்திருக்கு. எத்தனையோ முறை என் பாக்கில் இருக்கிற பர்ஸு வெளியே விழும்படியாக நிலைமை இருந்து விழவே இல்லை, ஆனால் விழுந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறது? எப்பா விழுந்தாலும் ஒரு கதை சொல்கிறேன், விழாமல் இருந்தாலும் விழல்னாலும் கர்த்தருடைய கிருபைங்கிற, விழுந்துருச்சுன்னா கர்த்தருடைய சித்தங்கிற. நான் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டான்னு தாம்பரத்தில் பார்க்க போனேன். அன்றைக்கி என் பர்ஸு அப்படியே வெளியே விழுந்தது. நியூட்டன் கூட தெரியும்ல, கிடைக்கல. ஆனால் இது போல் எத்தனையோ தருணங்களில் என்னுடைய ஃபோன் வந்து பின்னால் வந்து ஒரு முக்காப்பாக வெளியே வந்திருக்கும். சொல்லுவாங்க, ஃபோன் கொஞ்சம் தள்ளிங்க சார் விழுந்துடும் அப்படின்னு. அப்போ யாரோ ஒரு வழியாக நம்மளை எச்சரித்து என்ன பண்ணுறாரு? நிறைய விஷயம் நடக்கிறது. நம்ம நிறைய விஷயத்தை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்போது தேவனுடைய அன்பை அவருடைய வல்லமையின்படி எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அவர் குறிப்பிட்ட விதமாக நிர்வாகம் பண்ணுகிறார். அந்த நிர்வாகத்தின் மத்தியில் அவருடைய செயல்பாடு பல இடத்துல நமக்கு புரிகிறதும் இல்லை. அதுதான் விசுவாசம். புரிய முடியாதே என்ன செய்கிறோம், அவரை நம்பி புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக உங்கள் உலகத்தகப்பன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சாதாரணமாக எடுக்கிறதில்ல. அவர் தானே, அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு முடிஞ்சால் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். கடன் வாங்கியாவது என்ன செய்வார். அப்போ உலகத்தகப்பன் நாம் அதாவது when we ask something he is giving. ஆனால் நம்ம எவ்வளோ விஷயம் இந்த பரலோக தகப்பன்கிட்ட கேட்குறோம், அவர் தருகிறாரா? இப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
பெரும்பாலும் வந்து ஆண்டவர் நேசிக்கிறாங்கிறத மக்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சு சாட்சி சொல்கிறாங்க? நான் கேட்டேன், அவர் தந்தார். நான் தட்டினேன், அவர் திறந்தார். நான் தேடினேன், கண்டடைந்தேன். ஸோ ஐ பிரைஸ் காட். அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அவருடைய அன்பை ஹவ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? நான் கேட்டதை அவர் என்ன செய்தார்? என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். என்னுடைய மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்த்தார். இப்படி செவி சாய்க்கிறதுடைய விளைவாக நம்ம என்ன செய்கிறோம்? we come to understand God's love. ஆனால் நிறைய நேரத்தில் தரலையே. இப்போ என்ன பண்ணுறது? தருகின்ற பொழுது he loves us, தராத பொழுது அவர் நண்பா இல்லை, இல்லையா? அப்போ அதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. உலக தகப்பன் நாம் கேட்டால் நம்மேல் அவருக்கு ஒரு நல்ல பிள்ளை அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னு வச்சிங்களா. நாம் கேட்குறது சும்மா எல்லாம் கேட்கல, ஊதாரித்தனமாக கேட்கல, தேவையில்லாத கேட்கல, அவசியமாக கேட்குறோம். கேட்டால் அவர் என்ன செய்கிறார்? உங்கள் பிள்ளைகள் வந்து இப்போ மத்தியானம் எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால், பசிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, 100 ரூபாய் என்ன கொடுப்பீங்க? தரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? அதனால் இது போன்ற எத்தனையோ சூழல்களில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நிறைய நேரங்கள் நமக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை எப்படி கண்டுகொள்வது? நான் கேட்டதை அவர் கொடுத்தால் தானே ஐ வில் நோ தட் ஹி லவ்ஸ் மீ. கேட்டதை கொடுக்கலையே. ஆனால் சத்தியம் என்னவென்றால், தேவன் நாம் கேட்டதை தந்தார் என்ற அடிப்படையில் அல்ல அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு தந்திருக்கிறார் அவைகளின் அன்பு அடிப்படையில். அதாவது சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் என்ன கேட்டேன், அவர் என்ன தந்தாருங்கிற அடிப்படையில் அவர் தாமாக முன் வந்து நமக்கு நிறைய காரியங்களை செய்து தாரார். கேட்கக்கூட இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு எப்படி ஆகிய ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தி என்னை எப்படியா பூமியிலிருந்து ரட்சிக்கணும் நம்ம ஜெபம் பண்ணோமா? இல்லை. ஆண்டவரே, உலகத்தில் நான் கொஞ்ச நாள் வாழ்கிறதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 5000-10,000 வருஷம் வாழலாம்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அப்படி இல்லை, நிலவரம் மோசமாக இருக்குது. ஆனால் உம்முடைய ராஜ்யத்திலேயாவது எனக்கு என்ன பண்ணும், எனக்கு இடம் தரணும் அப்படி கேட்டால், அந்த ஜெபத்தை கேட்டால் அவர் வந்து நித்திய வாழ்வு தருவேன்னாரு. இல்லை, இதெல்லாம் நம்ம கேளாமலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி நமக்கா தந்தல் உலகத்தை அன்பு கூர்ந்தா, இதில் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிங்க? உங்கள் ஜெபத்தை கேட்டால் அந்த தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? இல்லை, அப்படி தானே? அப்போஸ்தலர் 2:30 சொல்லப்பட்டபடி பரிசுத்தாவுடைய வரம் கொடுக்கப்படுகிறது. இது யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொடுக்கப்பட்டது? யாரெல்லாம் பரிசுத்தாவுக்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, இதெல்லாம் கேட்கவில்லையே. அப்போது தேவனுடைய அன்பை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட அடிப்படையில், நீங்கள் கேளாமலே அவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிற அவைகளில் தான் அவருடைய அன்பை பார்க்கணும். புரிகிறதா? புரிஞ்சிட்டிங்களா? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையில் we have to understand God's love. உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் இருக்கிறார். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவருக்கு இப்போ வந்து மெடிக்கல் பில் எவ்வளவு? ட்ரீட்மெண்ட் கொடுத்து 5 lakhs. அப்போ 5 லட்ச ரூபா பில் அவருக்கு வந்து பில்லு கட்ட முடியாமல் இருக்கிறார். நல்லா கவனிங்க, பில்லு கட்ட முடியாமல் இருக்கிறார். 5 லட்ச ரூபா. அந்த நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறார். இல்லை நீங்களே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். போயிட்டு ஒரு 50,000 ரூபா கொடுக்குறீங்க. சும்மா வெறுமனே ஒரு 1/2 கிலோ திராட்சை பழம், 1/2 கிலோ அது ஆரஞ்சு வாங்கிட்டு போகாமல் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போய் கடமையை முடிக்காதபடி என்ன பண்ணுறீங்க? நிலவரத்தை பார்த்து வியாதிஸ்தராக இருக்கிறார், நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட்டாக அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு 50,000 கொடுக்குறீங்க. இவர் 50,000 வாங்கி வச்சுக்கிட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு தேவை எவ்வளவு? 5 லட்சம். இவர் கொடுத்தது எவ்வளவு? 50,000 ரூபா. எனக்கு 4,50,000 தேடுற வழி தெரியலை. அடித்து பிடிச்சிக்கு அங்கங்கே கேட்டு பார்த்து ஏதாவது கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணால் 1 லட்ச ரூபா தேடலாம். ஆனால் அந்த மனுஷன் ஒரு 50,000 கொடுத்தாரு. இவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபுல் பில்லே கட்டிட்டு போயிருக்கலாம். டாக்டர் பில் எவ்வளோன்னு என்ன கேட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஏன்னா ஹீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். சரியா? இப்போ உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபா தேவை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக 50,000 கொடுத்துட்டு போனால் அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நம்ப முடியுமா? 50,000 கொடுத்துருக்குறாருங்க. சிலர் கொடுத்து நம்ம அவங்கள நம்ம நேசிக்கல. ஏன் தெரியுமா? கொடுத்த விதம் சரியில்லை. சரியா? கொடுக்காமல் போயிருந்தாலும் நம்ம அவங்க நேசிக்கிற நம்பி இருக்க மாட்டோம். இப்போ கொடுத்தும் என்ன செய்யலை? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்முடைய தேவை 5 லட்சம், அவர் கொடுத்தது 50,000. ஆனால் அவர் நினச்சா என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வறுமையான 50,000 கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? அவர் நம்மளை நேசிக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசித்து பாருங்க.
எல்லாம் குளூரை ஏற்கனவே கொடுத்துட்டேன். புதுசாக விட நீங்கள் ரொம்ப மண்டையை குடைஞ்சிக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாம் சொல்லிட்டேன். ஏங்க அவர்கிட்ட எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தானங்க, எத்தனை கோடி இருந்தானே, உங்களை தேடி வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாருல. நீங்கள் வாங்கி வச்சுட்டு என்ன யோசிக்கிறீங்க? கொடுத்தாரு பெருசா. 5 லட்சம் ரூபா தேவை இருக்கிறவங்கள அவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து என்ன பண்ணிட்டாரு? ஏங்க உங்களை தேடி வந்தது அன்பு தானே. 50,000 கொடுத்தது அன்பு தானே. 1/2 கிலோ திராட்சை பழம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இல்லையா? அப்போ நீங்கள் அவருடைய அன்பை வந்து அவர்கிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத அடிப்படையில் பார்க்கக்கூடாது. உங்களை தேடி வந்து அவர் என்ன பண்ணார், அதுதான். நாம் இப்படி செய்கிறோமா? சில பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா ஏதாவது செஞ்சால், ஆமாம் பெருசாக செஞ்சாங்க, காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு என்ன கதை சொல்லுவாங்க? பெரிய அப்பா பெருசாக செஞ்சார் சொல்கிறாங்கல்ல. அவங்க எதிர்பார்க்க அளவுக்கு முட்டை கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் இந்த விருந்து அந்த விருந்துன்னு மாற்றி விருந்து கொடுக்கணும், அப்புறம் அவங்க குழந்தை பத்துக்குவாங்க, அவங்களெல்லாம் வளர்த்து கொடுக்கணும், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடணும், சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். செஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கும், யார்கிட்ட? அம்மா அப்பாட்ட. அதை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க. அது அவங்க நினச்ச மாதிரி நம்ம கொடுக்கலன்னா, இதெல்லாம் ஒரு அப்பனா ஏதோ ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரட்டும் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விற்று கொடுக்க வேணாம், இல்லை கடன் வாங்கியே கொடுக்கணும், இப்படி தான் நினைப்பாங்க. எவ்வளோ செஞ்சுக்க அதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல. அப்போது இதுதான் தேவன் தம்முடைய அன்பை நாம் என்ன கேட்டு அவர் தந்தாருங்கிற அடிப்படையில் புரிஞ்சிக்க உங்களை அழைக்கல. அப்படி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஒருபோதும் அவருடைய அன்பை என்ன செய்ய மாட்டீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்க. அவருடைய அன்பு எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவர் நமக்கு என்ன செய்தார். தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை நமக்கு தந்தருளி நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார், நித்திய வாழ்வு நம்மை தகுதியாக்கினார். இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதனால தான் வந்து ரோமர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நாம் ஏழைகளாக இருந்த பொழுது நமக்கெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்தபடினாலே தேவன் செய்த அன்பு எவ்வளோ பெரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கா. நாம் எல்லாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்ட காலத்திலே கர்த்தர் வந்து செய்த உதவி அப்படிலாம் சொல்ல என்ன சொன்னார்? நான் பாவிகளாக இருக்கையிலே. ஆமாம், இன்றைக்கி நம்ம பிரசங்கி மாதிரிலாம் எதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஏழைகளாக இருக்கக்கூடாதுங்க, நம்ம ரொம்ப வசதியாக இருக்கணும். அதுக்கு தான் இயேசுனார் வந்து சிலுவையில் மரித்தார். நம்முடைய தரித்திரத்தை நீக்கிறதுக்கு தான் அவர் தரித்திரனாக மாறணும்னு நமக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ தேவ அன்பை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும்னு சொன்னால், அவர் நம்மை தேடி வந்து தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவ விடுதலைக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவ உறவை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவ ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய விளைவாக நம்முடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க. இதைத்தான் நீங்கள் அன்பாக புரிந்து கொள்ள. இந்த கோணத்தில் அன்பை புரிஞ்சு கொண்டவன் எப்பொழுதுமே ஆண்டவரோடு என்ன செய்வான். மற்றபடி நான் என்ன கேட்டேன் அவர் தந்தார் அப்படிங்கிற பார்த்தா ஒரு நேரம் தந்திருப்பார், ஒரு நேரம். வசனம் வந்து மத்தேயு 7:7 என்ன சொல்லுகிறது? கேளுங்கள். இங்கே இருக்கிற யாரா ஒருவர் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்ட சாட்சியுடையவர்களாக இருக்கிறீங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது, தட்டுங்கள் திறக்கப்படும் வசனம் சொல்லுது, தேடுங்கள் கண்டறிங்கள். நான் தேடும் பொழுதெல்லாம் எனக்கு கிடைத்தது, நான் தட்டின பொழுதெல்லாம் கதவு திறந்தது, நான் கேட்ட பொழுதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. யாரா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? நான் கேட்டது எதுவும் கிடைச்சல, அப்படி யாரா சொல்கிறீங்களா? அது ஒன்று இருக்குது, நம்ம சொல்லி வம்பு இழுக்க கூடாது. கடவுள் எதாவது நமக்கு செய்யணுங்கிற மாதிரி நினச்சிருந்தா கூட செய்ய விடுவார். அதனால் ஒன்றும் கிடைக்காம இருந்தாலும் சோத்திர ஆண்டவர் நிறைய செஞ்சுருக்கிறார். ஐயோ, சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தரெல்லாம் எனக்கு செஞ்சதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் ஒரு நாள் போதாதும்பாங்க. கடைசியில் ஒரு சாட்சி சொல்லுங்கன்னா 1 நிமிஷத்துக்கு சாட்சி இருக்காது. என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்கிறவர்களே ஒரு பந்தா இப்படி, ஆண்டவர்லாம் எனக்கு செய்தவைகளை சொல்லுவதாக இருந்தால் ஒரு நாள் கூட போதாதுமா. அப்புறம் கொடுக்கப்பட்ட 1 நிமிஷத்தையே ஒழுங்காக சொல்லி முடிக்க மாட்டாங்க. தேடி அங்கே ஓடி இங்கே ஓடி எதை சாட்சியாக சொல்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க. அருமையானவர்களை, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி இந்த உலகத்தில் யாராகிலும் கேட்டதெல்லாம் பெற்றவர்கள் உண்டோ? தேடினதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படி தேடினெல்லாம் பெற்றது உண்டோ? நல்லா கவனிச்சிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி யாரும் சிந்திக்கும் நமக்கு சூழலை உருவாக்க மாட்டாங்க. நம்ம அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் கேட்டதெல்லாம் தரலையா? தராருங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படாமலும் இருக்கிறது. ஜெபத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இதை கேட்டு பெற்றுக்கொள்வா கேட்பீர்கள், அதெல்லாம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள சொல்லப்படுறது. ஆனால் விசுவாசத்தோடு கேட்ட எல்லாம் கிடைத்திருக்கிறதா? சில விசுவாசம் இல்லாமலே கிடைக்குது.
விசுவாசம் இல்லாமலே கிடைக்குது. சில விசுவாசம் எவ்வளோ தான் இருந்தாலும் அப்போ ஆண்டவர் செய்யவில்லைன்னு அர்த்தமா? இல்லை. அப்போ நம்ம கடந்த முறை கேட்டோம் கிடைக்கல, அடுத்த முறை ஜெபம் பண்ணுமா? போன முறை கேட்டால் அதுக்கு முந்தின முறையும் கேட்டோம், ஒன்றும் தரல. ஏற்கனவே 2-3 விஷயங்களுக்கு கேட்டோம், ஒன்றும் செய்யலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டிசிஷன் எடுக்கலாம்? ஏங்க லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இன்சிடென்ட்ஸை என்ன பார்த்தோம்னா, ஒன்றும் கேட்டு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாமல் உட்காந்துட்டு இருப்போம். லாஸ்ட்டு 2-3 டைம்ஸ் கேட்டது என்ன செய்யலை? தரல. என்ன பண்ணுவீங்க? இனி கேட்க மாட்டோம், அப்படி தானே? அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அதாவது நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கறது மாதிரி இருந்து அதனுடைய வழியாக அவருடைய அன்பை புரிந்துக்கிறதா இருந்தால் ஒரு முறை நேசிப்போம், மறுமுறை என்ன செய்வோம்? அதிருப்தி அடைவோம். இல்லை என்ன பண்ணுவோம்? அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் நேசித்தது உண்மை தான், இப்போ அவருக்கு என்னமோ தெரில, திடீர்னு நம்ம மேலே உள்ள நேசத்தை என்ன செய்ய மாட்டார்? விட்டுட்டு ஆண்டவர் என்ன போய் நேசிக்க மாட்டார், அப்படி சொல்லுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் செய்கிறார், செய்யவில்லை என்பது ஒரு உண்மை. அதான் சொன்ன தேவனுடைய திட்டத்தின்படி சில காரியங்கள். அப்போ நம்ம கேட்க வேண்டியது இல்லையா? இல்லை, கேளுங்கள் தரப்படும்னா கேட்க வேண்டியது அவசியம். இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சிங்களா, ஒரு முறை போய் ஒரு 50,000 கேட்டால் கொடுத்துட்றாரு, இன்னொரு முறை போய் ஒரு 50,000 கேட்டால் இல்லைங்கிறார். ஒரு முறை ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா ஓடி வந்துடுறாரு, இன்னொரு முறை ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. இந்த ஆள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்துங்க? அடுத்தது உங்களுக்கு அடுத்த ஒரு தேவை வருது, என்ன பண்ணுவீங்க? அவரை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்பீங்க? கேட்ட பல வேளைகளை தந்திருக்கிறார், எனவே கேட்டு தராத வேளை நினைவு கூர்ந்து கேட்காம இருக்க மாட்டோம். அவர் கேட்டு தராமல் இருந்தவரும் அல்ல, ஆனால் கேட்டதெல்லாம் தருகிறவரும் அல்ல. புரிகிறதா? அப்போ இங்கே பல்வேறு காலகட்டங்களிலே அவர் கேட்டதை தந்திருக்கிற அறிகிறேன். எனவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதுங்க அவர்கிட்ட கேட்டுக்குவோம் இல்லையா? உங்களுக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கும் பொழுது எத்தனை முறை அவர் கேட்டதை கொடுத்துருக்காரு, எத்தனை முறை தரல. அப்படி தராமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனையோ முறை கூப்பிட்டு ஓடி வந்திருக்காரு, ஒரு சில முறை ஓடி வரல. ஆனால் அவர் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் என்ன பண்ணுங்க? அவருக்கு ஒரு பர்சனுடைய ப்ரெசன்ஸ் தேவைப்படுதா, என்ன பண்ணி கூப்பிடுங்க. இதே போல் தான் ஆண்டவர் கடந்த சில காரியங்களை ஆண்டவர் தரவில்லை என்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தரவில்லை என்ற அர்த்தம் அல்ல, இனி கேட்கக்கூடாது என்பதும் அர்த்தம் அல்ல. நாம் அது கேட்டு பெற்றுக்கொண்ட அடிப்படையில், கேளாமலே தந்தவைகளின் அடிப்படையில் தான் ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டும். தேவன் நமக்கு தந்த அவருடைய குமாரன், அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய பரிசுத்த வழி நடத்துதல், அவருடைய உறவு, அவருடைய ஐக்கியம், இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to know the love of God. We have to understand God's love. புரிஞ்சிட்டிங்களா? சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வருவோம். நம்ம இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இப்போது நம்ம உலகத்தில் நிறைய ஆசை இருக்குல்ல, லாட் ஆஃப் டிசைர்ஸ் we have. நிறைய ஆசை இருக்குல்ல. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு நல்ல புடவை வாங்கணும்னு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொன்னால் ஒரு நல்ல ரிஸ்ட் வாட்ச் வாங்கணும் ஆசை இருக்குது, இல்லைனா ஒரு கார் வாங்கணும் ஆசை இருக்குது, இல்லை நம்ம பிள்ளைகள் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசை இருக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு முதலாவது ஆம்பளை பிறக்கணும் ஆசை இருக்குது, ரெண்டாவது பெண்பிள்ளை பிறக்கணும்னு ஆசை இருக்குது, ஆம்பளை பிறந்து அடுத்து என்ன பிறக்கணும், எல்லாத்துக்கும் நிறைய ஆசை இருக்குது. அப்படி தானே? ஒரு முறை நாம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டோன்னு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற எருசலேமுக்காவது புனித பயணமாவது போகணும். இப்படி எவ்வளோ ஆசை இருக்குது. இந்த ஆசைகளெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் உலக தகப்பன்ட்டு அந்த ஆசையெல்லாம் சொன்னால் அவருக்கு இதெல்லாம் நமக்கு நிறைவேற்றி தர முடிஞ்சு அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார் இல்லையா? உலக தகப்பனிடத்தில் நம்முடைய ஆசை சொன்னால் என் பிள்ளை ஆசைப்படுது, அப்படி தானே எத்தனையோ பேர் வாயை கட்டி வயிற்ற கட்டி வாழ்ந்தவங்க தங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்பட என்ன பண்ணுறாங்க? அதனால தான் தாங்கள் தங்காத வீட்டில் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத வீட்டை பிள்ளைகள் கட்டி கொடுக்குறாங்க இல்லையா? தங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிளே கிடைக்கல, பிள்ளை கார் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி தானே? இவங்களுக்கு 5ஆம் கிளாஸ் தாண்டி படிக்கிறதுக்கே வசதி கிடைக்கல, பிள்ளை என்ன செய்வாங்க? IAS படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைகளுக்குரிய ஆசை நிறைவேற்றல அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்கல்ல. அதே மாதிரி ஐ ஹவ் so many desires, I am asking, but God doesn't give. ஒரு ஆசை நிறைவேறும், ஒரு ஆசை நிறைவேற மாட்டேங்குது இல்லையா? இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உலக தகப்பன்னா நம்ம ஆசையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்? இப்போ சங்கீதம் 20 வாசித்து பார்க்கணும். அவருடைய மன வேண்டுதல் என்ன செய்வார்? தந்தல்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய எத்தனையோ மன வேண்டுதல் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு இருக்கிறோம். ஆண்டவரே, வாடகை வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு
வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் மனம் திரும்பணும், எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். எவ்வளோ ஆசை இருக்குது. எல்லா ஆசையும் நிறைவேறுதா? நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் உலகத்தகப்பன் தம்முடைய ஆசைகளை நம் அறிய இருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு அதை செய்கிறான். கர்த்தர் அவன் நம்முடைய இமோஷனலாக என்ன செய்யறதில்லை. அப்போ எப்படி how can we know that God loves us? என்னுடைய ஆசைகள் அது தப்பான ஆசை ஒன்றும் இல்லையே, நல்ல ஆசை தாங்க, நியாயமான ஆசை தான். ஆண்டோட கேட்குறேன், இது நியாயமான ஆசை ஆண்டவரே, இது எனக்கு அவசியம். அவர் செய்ய மாட்டேங்கிறார். ஒரு முறை செய்கிறார், இன்னொரு முறை செய்யணும். ஒரு முறை செஞ்சாருங்கிற நம்பிக்கையில் அடுத்த முறை போய் கேட்டால் செய்யாமல் விட்டுறாரு. இப்போ நான் எப்படி அவர் அன்பானவருங்கிறத புரிஞ்சுக்கிறது? Do I have any means to know that he loves me? எப்படி புரிஞ்சுக்கிறது? அருமையால் இங்கே அந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுனால தேவ அன்பை ஒருபோதும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறும், ஒரு ஆசை நிறைவேறாது. ஒரு தேவை கிடைக்கும், ஒரு தேவை கிடைக்காது. ஆசைப்பட்ட நிறைய காரியங்களும் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் நம்ம போதில் போய் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன ஆசைப்பட்டாலும் கர்த்தர் செய்வார். இப்போ நான் ஆசைப்பட ஆரம்பித்தா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா இந்தியாவுக்கு நான் யாராக மாறணும். அந்த உலகத்தை விட்டு போன பிறகு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிற வாய்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அப்படி தானே? நிறைவேற்ற வாய்ப்பு இல்லாதனால அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டு போகிறோம். இல்லைன்னா அந்த ஆள் மட்டும் தான் 10 வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாருன்னு. நான் இந்த உலகத்தில் தான் பிறந்தேன், எனக்கு அவரை மாதிரி தான் ஆசை இருந்தது, நான் என்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? இப்போ சரி, உலகத்தில் நம்மளை ஓட்டு போட்டு தான் தெரிஞ்செடுக்க மாட்டானுங்க. நம்ம ஆண்டவர் இருக்காரே, யோசேப்பை போல் நம்ம என்ன செய்யலாம்? தானியில் போல் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்ல. குறைஞ்சபட்சம் நம்ம பாண்டிச்சேரிக்காக கவர்னர் ஆகலாம். அந்த அம்மாவுக்கு 2 மாநிலத்தை கொடுத்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போன ஒருத்தர் 3 மாநில கவர்னர் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு 1 மாநிலத்தையே கொடுக்கலாம்ல. சரி, இங்கே தான் பொலிட்டிக்கல் செயல் கிடைக்காம இருந்தாலும் காட் இஸ் ஸோ கிரேட், அவர் இருக்கிறார், செய்யலாம்ல. தேவன் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி அதனுடைய அடிப்படையில் நான் அவரை அன்பானவர் என்று புரிந்து கொள்ள விரும்பினால் நடக்காது. அப்போ எப்படி தான் அவர் அன்பான புரிந்து கொள்கிறது? நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதில் அல்ல தேவ அன்பு வெளிப்படுகிறது. நம் வாழ்வின் மேல் அவர் வைத்த ஆசைகள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய ஆசை அல்ல தேவன் நிறைவேற்றினார், தம்முடைய ஆசை ஆபிரகாமில் நிறைவேற்றினார். பட் he could know that he is a loving God. அதனால தன்னுடைய மகனையே பலியிடுறதுக்கு அவன் ஆயத்தமான. புரிகிறதா? வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆசைப்பட்டது நிறைவேற்றல. தாவீது எப்படி அரசனானான், தானியேல் எப்படி பிரதம மந்திரி ஆனான், இவருடைய ஆசை நிறைவேறினதா? இல்லை, ஆண்டவருடைய ஆசை. யோசேப்பு எப்படி அந்நிய நாட்டில் போய் டாப் போஸ்ட்டில் வந்தான், இவருடைய ஆசை அல்ல, அவருடைய ஆசை. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்த ஆசைகள். அதனால தான் பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயத்துடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஆசையோடு, எந்த ஆசையோடு தொடர்றாரு? இவர் ஆசைப்பட்டதே அல்ல, எதற்காக கிறிஸ்து என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள. பையன்கிட்ட அப்பா ஒரு ஆசை வைக்கிறார், நீ ஒரு படித்து யாராக மாறணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இல்லைன்னா ஒரு டாக்டராக மாறணும் ஆசைப்படுறான். அந்த ஆசையை அவன் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், இவன் ஆசை வேற, இவனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆசை. அந்த ஆசையை விட்டுட்டு அப்பாவுடைய ஆசைக்கு என்ன பண்ணுறான், டாக்டர் படிக்கிறான், இல்லைன்னா ஐஏஎஸ் படிக்க போகிறான். அதே போல் தான் பவுல் என்ன செய்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான், கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையோடு தொடர்கிறேன். அப்போ அருமையானவர்களே, தேவ அன்பை நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னால், நம்முடைய வாழ்வின் மேல் தேவன் வைத்திருக்கிற ஆசைகள் என்ன, அந்த ஆசைகளை குறித்து நினைச்சு பாருங்க. அப்பொழுதே அந்த அன்பை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம உலக பிரகாரமான ஆசை. எனக்கு வாடகை வீட்டில் விட்டு சொந்த வீட்டுக்கு ஆண்டவர் செஞ்சாரா, என் பிள்ளைக்கு இந்த படிப்பு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை செஞ்சாரா, என் பிள்ளை கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுது, குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆண்டவர் செஞ்சாரா, என் புருஷனுக்கு எவ்வளோ காலமாக ப்ரமோஷன் கிடைக்கல, அதை அவர் செஞ்சாரா, நான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற எவ்வளோ ஜெபம் அந்த ஆசை அவர் நிறைவேற்றினாரா, எவ்வளோ ஆசை ஆண்டவர் நிறைவேற்றலை. அப்புறம் அவர் நேசிக்கிறேன் எப்படி சொல்கிறது? இல்லை.
ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த ஆசைகளை குறித்து பைபிள் சொல்லுது. அதில் முக்கியமான ஒரு ஆசை குறித்து என்ன பார்க்குறோம்? 1 Corinthians 1:2 சொல்லுகிறது, நாம் பரிசுத்தவான்களாகும்படி பாவிகளாக இருந்த நம்மை செயின்ஸாக மாற்றுவதற்கு ஆண்டவர் விருப்பம் கொண்டார். அந்த ஆசையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த ஆசையை, ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உங்களை கமிட் பண்ணி போகிறவில்ல, அங்கே நீங்கள் அந்த அன்பை உணர்வீர்கள். தேவனுடைய விருப்பப்படி நீங்கள் பரிசுத்தவானாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து அந்த பரிசுத்தமாகுதலில் செல்லுகிற பொழுது அங்கே உங்களுடைய ஆத்மா சொல்லும், மை காட் லவ்ஸ் மீ. உங்களை பெரிய பணக்காரன் ஆக்குனா ஒரு நாள் தான் நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா அடுத்த நாள் நமக்கு என்ன ஆசை வந்துடும்? ஆமாம், இன்றைக்கி உள்ளூரில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அந்த பணக்காரனை போல் என்ன ஆக்கூட ஆண்டோட ஜெபம் பண்ண ஆண்டோட ஆக்கிட்டாரு. நான் சொல்லுவேன், மை காட் இஸ் ஸோ கிரேட், ஹி லவ்ஸ் மீ. அதனால் இவரை மாதிரி என்ன பெரிய ஆளாக்கினான். ஆனால் அது ஒரு நாள் தான். அடுத்த நாள் என்னுடைய பார்வை எங்கே போவோம்? தமிழ்நாட்டில் வேற ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவரை மாதிரி ஆக்கிட்டார் ஆண்டவர். உடனே ஆண்டவர் நான் சொல்லுவேன், தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறார், அவரை மாதிரி மாற்றிட்டார். நான் அடுத்து யார் ஆசைப்படுவேன்? அம்பானி. அப்புறம் யார் ஆசைப்படுவேன்? அதானி. அப்புறம் யார் ஆசைப்படுவேன்? இலான் மஸ்க். இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி ஆகலைன்னா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படியெல்லாம் பரிசுத்தவான். அதாவது பவுல் ஒரு பரிசுத்தவனாக மாறினான், அப்புறம் ஒரு பரிசுத்தவனாக மாறினான், அதே போல் நானும் பரிசுத்தவான். அல்லேலூயா. இவைகளிலே நாம் மகிழணும். ஏன் மகிழ முடியவில்லை இன்றைக்கு அநேகரால் என்னவென்றால், அந்த ஆவிக்குரிய பர்த் நடக்கணும். நீங்கள் மறுபுறப்படைந்திருந்தால் உங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வாயை திறந்தால பொய் பேசிட்டு இருந்தவன், சிந்திச்சாலே தப்பாக சிந்திச்சவன், ஆசைப்பட்டாலும் அவ்வளோ மோசமாக ஆசைப்பட்டவன், எங்கே போனாலும் தப்பான காரியத்தை நாடினவன், அப்படிப்பட்ட ஒருவனை அழைத்து இன்றைக்கி ஆண்டவர் கேட்ட விதமாக மாற்றி என்னை கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த அன்பு தான் பெரிய அன்பு. அல்லேலூயா. ஒரு பணக்காரனாக உங்களை மாற்றினால் அதை விட பெரிய பணக்காரன் இருப்பான் இல்லையா? ஆனால் பரிசுத்தவானாக மாறுகிற பொழுது அங்கே இணையெல்லாம் கிடையாது, பரிசுத்தவன் அவ்வளோதான். புரிகிறதா? சரி, சிலர் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய பவுல பசங்க பரிசுத்தவனா, அரளப்புற போல், ராயப்புற போல், மெய்யப்புற போல் பரிசுத்தவனாக கேட்பாங்க. இல்லைங்க, நானும் பரிசுத்தவன் தான், நானும் பவுலை போல் பரிசுத்தவன் தான். ஏன்? ராயப்புரை போல் நானும் பரிசுத்தவானுங்க, மெய்யப்புரை போல் நானும் பரிசுத்தவன். ஏன்? பரிசுத்தம் என்பது அவரவர்களுடைய செய்கையினுடைய விளைவல்ல, அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த அருள் கொடை. அதைத்தான் 1 Corinthians 1:31 தேவனால் அவரே நமக்கு பரிசுத்தம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த அதே கிறிஸ்துவ சாம்சன் போல எனக்கு கிடைத்தா. அப்போ நானும் பவுலும் ஈக்குவல் தாங்க. புரிகிறதா? பவுலுக்கு அங்கே போய் பெரிய வீடு கிடைக்கும், எனக்கு சின்ன, அப்படி தான் கொஞ்சம் வச்சுருக்கோம். அவங்க செஞ்ச அடிப்படையில் அங்கே கிடைக்கும். அப்புறம் அங்கேயும் பிரச்சனை தான் வரும், ஏற்றத்தாழ்வு வந்துடும். இல்லை, பவுலுக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இவ்வளோதான். பவுலுக்கு ஒரு கூட ஊர் நாடெல்லாம் சுற்றிட்டு வந்தார் இல்லையா? அதனால் பவுல் இதெல்லாம் எங்களால் ஏதாகிலும் ஆகக்கூடும் என்று சொன்னவருக்கு நாங்கள் பாத்திரவங்கள எல்லாம் அவருடைய கிருபை தான். ஒரு பெரிய லெவலில் ஒரு ஊழியக்காரனை கொண்டு போனால் அது ஒரு கிருபை. ஒரு சின்ன லெவலில் ஒரு தான் ட்ராக்ஸ் தான் கொடுக்குறாங்க, அது ஒரு கிருபை. எல்லாம் போதும். ஆனால் பரிசுத்தங்கிறது ஒன்று தாங்க. என்னது? கிறிஸ்து ஒருவனோடு இருப்பது. அப்போஸ்தலன் பவுலோடு இருந்த ஒரு பெரிய கிறிஸ்து, பேதுருவோடு இருந்த ஒரு பெரிய கிறிஸ்து, என்னோடு இருப்பது சோட்டா கிறிஸ்து. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சேம். அப்போ நம்முடைய வாழ்வின் மேல் தேவன் வைத்திருந்த ஆசை என்னவென்றால், மகனே, நீ இந்த பாவ உலகத்திலேயே பரிசுத்தவானாக வாழணும், பாவத்தை ஜெயிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8 அதை வாசிக்கிறோம். நீ தேவனை வெளிப்படுத்தணும், நீ நித்திய நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழணும், சாவை குறித்து ஒருபோது நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ இவ்வளவு ஆசை ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிறார். நீ தாண்டா இந்த உலகத்தில் என்ன வெளிப்படுத்தணும், நீ தான் எனக்கு சாட்சியாக இருக்கணும், நான் உன்னை பரிசுத்தவானாக்கிறத உலகம் உன் மூலம் பார்க்கணும். இவ்வளவு ஆசையை வச்சிருக்கிறத நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு என்ன வரும்? என்னை நேசிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உலக ரீதியாக நான் கேட்ட அளவுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தாரா, பெரிய வீட்டை கொடுத்தாரா, பெரிய வாகனத்தை கொடுத்தாரா, எப்பொழுது நல்ல ஹெல்த்தி பாடியை கொடுத்தாரா, இல்லை ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தாரா? கொடுக்கலையோ? என்னை பரிசுத்தவராக்கினார், என்னை அவருடைய சாட்சி ஆக்கினார், என்னை அவருடைய பிள்ளை ஆக்கினார்.
இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கடமும் நம்பிக்கையோடு வாழும்படியாக நித்திய வாழ்வை குறித்து நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2:25 என்ன வாசிக்கிறோம்? நித்திய நம்பிக்கை, நித்திய வாழ்வை கொடுப்பு என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அப்போது 3 காரியங்களை பார்த்தோம். 1, தேவனுடைய அன்பை அவருடைய வல்லமையின் அடிப்படையில், உலக தகப்பனுடைய வல்லமையின் அடிப்படையில் அன்பை பார்க்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்வாரா? தேவன் நம்முடைய தம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு அவருக்கு இருந்தாலும், எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் இந்த உலகத்தை குறிப்பிட்ட ஒரு விதமாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதுக்கு பிரியமாக இராது. ஆனால் he is working there. அவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிற அந்த திட்டத்தை விசுவாசிக்கும் பொழுது தான் there you can feel the love of God. 2வது, உலகத்தகப்பன் கேட்கறதையெல்லாம் முடிஞ்சால் கொடுத்துருவார். ஆனால் தேவன் கேட்கறது எல்லாம் கொடுக்கல. ஏன்னா நான் கேட்டு அவர் தந்து அதன் மூலமாக அவருடைய அன்பை புரிதல் அல்ல, அவர் நான் கேட்காமலே தந்திருக்கார். அதில் தான் அன்பை புரிஞ்சிடும். தேவன் தம்முடைய உறவினரான குமாரனை, தம்முடைய ஆவியை, தம்முடைய உறவை, தம்முடைய வார்த்தையை, தம்முடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கார். அதில் தான் அவருடைய அன்பை நான் உணர வேண்டும். 3வது, இந்த உலகத்தில் எனக்கு ஏராளம் ஆசைகள் உண்டு. எல்லா ஆசைகளையும் நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து கொண்டிருப்பாரா? தந்து கொண்டு தான் அந்த உலகத்தை விட்டு நான் வெளியேற விரும்புவேனா? இல்லை. அப்போது தேவன் நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை. அவருடைய ஆசை எனக்கு அறிவித்து அந்த ஆசை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்குதான் தேவன் என்னை எவ்வளவா நேசித்திருக்கார் என்பதை ஆத்மாவில் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போஸ்தலன் பவுலுக்கு நல்ல வசதியான பங்களாக்களும் வசதி வாய்ப்புகளும் எங்கு சென்றாலும் ரொம்ப லக்ஸுரி லைஃபும் கிடைத்ததுனால சொன்னால் இல்லை. இந்நேரம் வரைக்கும் தங்க இடமில்லாதவர்கள் சொன்ன அதே அப்போஸ்தலன் பவுல் தான் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை. ஆக இந்த விதமாக தான் தேவ அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞான வெளிச்சத்தை தருவாராக. உலக வாழ்வின் சூழல்களை தேவனுடைய அன்பை எதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பது மாறாத நிச்சயமான செய்தியாக இருக்கிறது. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே கர்த்தாவே, நீர் வல்லவராக இருந்தும் எங்களுக்கு செய்ய முடிந்த ஒரு காரியத்தை நீர் செய்யவில்லையே என்று சொல்லி நாங்கள் வருத்த நேரிடுகிறது. உலகத்தகப்பன் கேட்டால் கொடுத்து விடுகிறாரே, பரலோகத்தகப்பன் கேட்டாலும் கொடுக்கவில்லை என்று நாங்கள் பல நேரங்களிலே வருத்தம் அடைந்தது உண்டு. உலகத்தகப்பன் எங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு செய்வதற்கு எவ்வளவோ ஆர்வம் காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தகப்பன் எங்களுடைய எத்தனையோ ஆசையை நிறைவேற்றவில்லை என்று நாங்கள் பல நேரங்களில் அதிருப்தி அடைந்தது உண்டு. ஆனால் உங்களுடைய அன்பை நாங்கள் எதில் புரிந்து கொள்ள வேண்டும்? உம்முடைய திட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்டது நீர் கொடுத்ததல்ல, நாங்கள் கேட்காமலே கொடுத்ததில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதல்ல, உம்முடைய ஆசை எங்கள் மேல் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது, அந்த ஆசையிலே நாங்கள் அந்த ஆசை நிறைவேறுவதிலே கர்த்தாவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னீர். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தாவை எங்களுக்கு தெளிவான இருதயத்தை தாரும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நிறைவுடனும் நிம்மதியுடனும் கர்த்தருக்குள் திருப்தியுடனும் வாழ, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் ஒவ்வொரு உதவியையும் வழிநடத்தும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.